இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, சக தமிழோட இனப்பற்ற வந்து மதிக்கிறாங்கன்றத விட, அவங்க கன்னட இனப்பற்ற தான் பார்க்குறாங்க. மத்த இனத்த மதிக்கணுன்ற அக்கறை அவங்களுக்கு கிடையாது. என் இனத்தானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், நாங்க ஒண்ணா நிப்போம். குரல் கொடுப்போம். அவ்வளோதான். அதுல தெளிவா இருக்காங்க. இப்போ ஓகே. நேத்துக்கும் சமீபத்தில இந்த பொங்கல் நிகழ்வுல பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர் டானே ரோடு என்ற பகுதியில பார்த்தா ஒரு தமிழ் பேனர். பொங்கல் வாழ்த்து போட்டு ஒரு செய்தி இருந்தது. தமிழ் பேனரு. அந்த சரி. பேனர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமா அந்த பகுதியில வாழ்ற தமிழர்கள் தான் வச்சிருக்காங்க. டானே ம். ரோடு பஞ்சாயத்து அப்படின்ற மாரி. அந்த காலத்தில பஞ்சாயத்தா இருந்தது இல்லைங்களா? அப்ப அந்த சங்கம். இன்னைக்கும் அந்த பெயர் சங்கத்த வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஓகே. பேனர வந்து பொங்கல் வாழ்த்து பேனர் எடுத்துட்டாங்க. யாரு? கன்னட அமைப்பினர் ஒரு 4, 5 பேர் வந்து, உடனே ம். காவல்துறைக்கு சொல்லி, உடனே காவல்துறையும் கூட வருது. காவல்துறையும் சேர்ந்து அந்த பேனர கழட்டுறாங்க. இது தொடர்பா நாங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து யாரோ இந்த கொடிய கழட்ட சொன்னாரு. அவரு சட்டத்த கையில எடுத்தது தவறு தான். சட்டத்த அவரு அடிச்சது தவறு தான். ஆனா அதுக்கான தண்டனை என்னவோ கைது பண்ணி நடவடிக்கை எடுக்க போறாங்க. ஆனால், இங்க கர்நாடகால வந்து பெங்களூர்ல வந்து தமிழர்கள் காலகாலமா நான் வாழ்ற பகுதி. அங்க அந்த தமிழ் பேனர் எடுக்கிறது வந்து பொங்கல் வாழ்த்து பேனர் எடுக்குறாங்க. அது ரொம்ப மனசு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது தொடர்பா ஓகே. இது குறித்து தமிழ்நாட்டுல யாருமே கேள்வி எழுப்பல. அதேபோல ஓகே. அந்த காவல் நிலையத்துக்கு சம்பந்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவங்க இப்ப நேத்து விசாரணைக்காக போயிருக்காங்க. புகார் குடுக்க போயிருக்காங்க. அவங்க ம். புகார் குடுத்தவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க எப்படி தமிழ்நாட்டு மொழியை இங்க கர்நாடகால போடலாம்? தமிழ் மொழியில பேனர் போடலாம். யாரு? ம். டிஜே அலி டிஜே அலின்ற காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. நானும் போயிருந்தேன். அவர கேள்வி எழுப்புனேன். அப்ப தமிழ்ல பேனர் போடக்கூடாதா? தமிழ்ல பேசக்கூடாதான்னு கேட்டேன். அப்படி இல்லைங்க. ஒரு சென்சிட்டிவான நேரம். அதனால நீங்க வந்து அத தவிர்க்கணும்." அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு. 2 மாநிலத்துக்கு பிரச்சனை ஆகும். அதனால இந்த மாரி இது போல சமயங்கள்ல வந்து நீங்க தமிழ் பேனர பயன்படுத்துறதோ, தமிழ் பாடல்கள போடுறதோ தவிர்க்கணும். இது ஒரு சென்சிட்டிவ் விஷயம்ன்றதால அவரு சொல்றாப்ல. நான் கேட்டேன். அப்படியா சட்டம் இருக்கான்னு கேட்டேன். நான் கோவப்பட்டு தான் வெளிய ம். வந்தேன். புகார் குடுத்து அந்த புகார் கூட குப்பையில தான் போடப்பட்டது. அந்த பேனர் எடுத்தவங்க நடவடிக்கை கிடையாது. எடுக்கல. என்ன பண்றது? நாங்க இந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.